முன்னாடி மகாபாரத போர்ல உச்சநீதிமன்றம் தலையிட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். சோ அந்த வீடியோ சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆர்டிகல் 142ல இத பத்தி டீடைல்டா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றம் நினைச்சது அப்படின்னா அந்த சட்டத்துல ஏற்படக்கூடிய இடைவெளிகளை நிரப்பும் விதமாகவும், சமத்துவ நிலையை நிலைநிறுத்தும் விதமாகவும், சட்டத்தினுடைய அந்த அதிகாரத்தை சரியான விகிதத்துல நிலைநாட்டும் விதமாகவும் அந்த 142ல உச்சநீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த ஒரு நீதிமன்றம் தனக்கு சரியென படக்கூடிய சட்டத்தின்படி சட்டத்தின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அது நீதியை நிலைநாட்டலாம், தன்னுடைய தீர்ப்பையும் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் மகாபாரத போர்னு பெயரிடப்பட்ட அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.